அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 23வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1987ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் காதல் பரிசு. கமலஹாசன், அம்பிகா, ராதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன், இசை இளையராஜா, டைரக்ஷன் ஏ ஜெகநாதன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட இசை பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள் அந்த பாட்டு, ஹே உன்னைத்தானே அந்த பாட்டு, அதே போல் டாப் டக்கர்னு ஒரு படம் கமலஹாசனை வச்சு பாரதி ராஜா எடுத்திருந்தாரு. அதில் ஒரு பாட்டு எடுத்திருந்தாரு. அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. புறாக்களே புறாக்களே புன்மாலை சூடுங்கள். இப்படி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் இளையராஜாவோட இசையில். கமலஹாசனின் நடிப்பு, இளையராஜாவோட இசை, அம்பிகா, ராதா எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற விமர்சனத்தோடு இந்த படம் சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். 14/1/87 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் வெளிச்சம். கார்த்திக், ரஞ்சினி, நிழல் ரவி நடித்த இந்த படத்திற்கு இசை மனோஜ் கியான், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சுந்தர் கே விஜயன். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வைரமுத்து எழுதி ஜேஸ்டாஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல், துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் தான். படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். 1987 பொங்கல் அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா. சுரேஷ், ஷக்கீலா, செந்தில், நிழல் ரவி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் வாலி, இசை பப்பி லஹரி, பின்னணி இசை விஜய் ஆனந்த், தயாரிப்பு டைரக்ஷன் துவாரகேஷ். துவாரகேஷ் வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த படத்தை கன்னடத்துலேயும் இதுலேயும் எடுத்தார், தமிழ்லேயும் எடுத்தார். கன்னடத்தில் வந்து ஆஃப்ரிக்கா தள்ளி ஷீலா அப்படிங்கிற பேரில் எடுத்தார். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ஜங்கல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படத்தை எடுத்தார். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேல எடுத்திருப்பாங்க. பப்பி லஹரியோட இசையில் வந்து தாளம் போடும் வைக்கும் பாடல்களோடு கலவையான விமர்சனங்களோடு சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இது. 14/1/87 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் சிறைப்பறவை. விஜயகாந்த், ராதிகா, பேபி ஷாலினி, மலேசியா வாசுதேவர் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் கலைமணி, இசை இளையராஜா, டைரக்ஷன் மனோபாலா. ஜெயிலு பட்சிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஆரம்பத்தில் இந்த படத்தில் வந்து நடிக்க மாட்டேன்ட்டு கேப்டன் விஜயகாந்த் சொல்லிட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கதை வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து எனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, அதனால் நான் நடிக்கல அப்படின்ட்டாரு. பட் கலைமணியும் மனோபாலாவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி நாங்கள் சீன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல காட்சிகளை சேர்த்த பிறகு தான் விஜயகாந்த் வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பார். இளையராஜாவோட இசையில் எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். ஆனந்தம் பொங்கிட பொங்கிட பாட்டு, அதே போல் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன்மையிலே, அதே போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொம்பளை உண்டு, இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள். குறிப்பாக இந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன்மையிலே பாட்டு தான் வைரமுத்து அவர்கள் இளையராஜாவுக்கு எழுதின கடைசி பாடல். படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம். 1987 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நிலாவை கையில் பிடிச்சேன். சந்திரசேகர், சீதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கோலப்பன், இசை விஜய் ஆனந்த், கதை வசனம் டைரக்ஷன் ராமநாராயணன். வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போன ஒரு திரைப்படம் இந்த படம். 1987ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பருவராகம். ரவிச்சந்திரன், ஜூஹி சாவ்லா, ஜெய்சங்கர், ஜெயசித்ரா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் பஞ்சு அருணாசலம், இசை அம்சலேகா, டைரக்ஷன் ரவிச்சந்திரன். 1982 ரிலீஸ் ஆன கிரீஸ் 2 அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் ஜூஹி சாவ்லாவை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 52 ஹீரோயின்ஸை வந்து பார்த்துருக்கார் ரவிச்சந்திரன். பார்த்து எல்லாருமே ரிஜெக்ட் ஆகிட்டு 53வது செலக்ட் ஆனது தான் ஜூஹி சாவ்லா. அம்சலேகா இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். காதல் இல்லை என்று சொன்னால் பூமியும் எங்கில்லை அந்த பாட்டு, கிளிகளே பாடல் கேளுங்களே, பாதையோ பதமானது அப்படிங்கிற அந்த பாட்டு, ஒரு மின்னல் போல என் முன்னால் போவது யாரு, இது போல படத்தில் 8 பாட்டோ 9 பாட்டோ இருக்கு. எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள். பொங்கல் போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் பருவராகம். 14/1/87 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பூவிழி வாசலிலே. சத்யராஜ், கார்த்திகா, ரகுவரன் நடித்த அந்த படத்திற்கு வசனம் கோகுலகிருஷ்ணா, இசை இளையராஜா, டைரக்ஷன் ஃபாசில். இந்த படத்திலே ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பேபி சுஜிதா. அந்த குழந்தைகிட்ட எப்படி இப்படி ஒரு நடிப்பை வந்து ஃபாசில் வாங்கியிருக்கார் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க.
அந்த குழந்தை வந்து ஒரு செவிட்டு ஊமையாக நடிக்கும். ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை கூட அவ்வளோ அழகாக அந்த முகத்தில் காட்டும். எப்படி அதுகிட்ட சொல்லி கொடுத்து இவ்வளோ அழகாக ஒரு வேலை வாங்கினாரு ஃபாசில் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சத்யராஜ், கார்த்திகா, ரகுவரன் எல்லாருமே அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ரகுவரனோட வில்லத்தனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இளையராஜாவோட இசையில் எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள். அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன அந்த பாட்டு, ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளி ஒன்று உறவு அந்த பாட்டு, சின்ன சின்ன ரோசா பூவே, இப்படி எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். குறிப்பாக இந்த அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னங்கிற பாட்டு தான் மனோ அவர்கள் அறிமுகமான முதல் பாடல். படம் மாபெரும் வெற்றி பெற்று 100 நாட்களை கடந்து ஓடியது. பேபி சுஜிதாவுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான பரிசு கிடைத்தது. இதில் 1987 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில். நன்றி, வணக்கம்.